ஒரு மோசமான செய்தி வந்திருக்குங்க. பாண்டிச்சேரியில காணாமல் போன சின்னஞ்சிறு சிறுமி சாக்கு மூட்டையில பிணமா கிடைச்சிருக்காங்க. வேற எங்கேயும் கிடையாது. அவங்க வீட்டுக்கு மிக பக்கத்துல இருந்த ஒரு கால்வாயில கைய காலை கட்டி கோணி புயல கட்டி கொன்னு வீசிட்டு போயிருக்காங்க. மொத்த பாண்டிச்சேரி அந்த முத்தையால்பேட்டையுமே அப்படியே கொந்தளிச்சு கிடக்கு. சாலை மறியல்ல மக்களும் சொந்தக்காரங்களை இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. பாதுகாப்புக்காக போலீசாரும் துணை ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் இந்த குழந்தை காணாமல் போனது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, எல்லோரும் பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விழிப்புணர்வு வீட்டு. நான்கு நாட்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய முத்தையால்பேட்டை பகுதியில ஒரு சிறுமி காணாமல் போச்சு. அந்த பாப்பா பேரு ஆர்த்தி. குட்டி பாப்பா 5ஆம் கிளாஸ் படிக்குதுங்க. அதிகபட்சம் ஒரு 9 வயசு இருக்கும். அவங்க அப்பா பேரு கலியபெருமாள். அவர் ஒரு கார் ஓட்டுறாரு. சரி, விளையாட போன குழந்தை எங்கேயாவது வழி தவறி போயிருக்கும், வந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. வரவே இல்லை. ஒரு 9 வயசு குழந்தைய காணோம்னு காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க. அவங்களும் தேடுறாங்க. இருந்தாலும் உங்க ஸ்பீடு பத்த மாட்டேங்குதுங்க. அது ஒரு பொம்பளை குழந்தை. இங்க வேற ஒரே வதந்தியா இருக்கு. யாராவது குழந்தை கடத்திருப்பாங்களா, ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு மக்கள் தொடர்ந்து அவங்களை கேள்வி கேட்டே இருக்காங்க. ஏன் நேற்றைய தினமே ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க, உங்க ஸ்பீடு பத்தாதுன்னு. ஆனா இன்றைய தினம் அதே குழந்தை சடலமா கிடைச்சிருக்கு. கலியபெருமாள் அவர்களினுடைய குழந்தை ஆர்த்தி 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அந்த பாப்பா பக்கத்துல போய் மாதிரி விளையாட போன இடத்துல காணாம போயிருந்தா கூட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைச்சிருக்கணுமே. அந்த பகுதியில் இருந்த எல்லா சர்வேலன்ஸ் கேமராவும் தேடி பார்த்தாங்க. ஒரு சர்வேலன்ஸ் கேமரால கூட பதிவாகல. கட்ட கடைசியா சில தெருக்கள் தள்ளி ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரால எதையோ பார்த்து பயந்தோ அல்லது யாரையோ தேடியோ அல்லது யாரோ சொல்லியோ இந்த பாப்பா, குட்டி பாப்பா அப்படியே குடு 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 குடுன்னு பயந்து ஓடுறான். அந்த ஒரே ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் தான் ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸா கிடைச்சது. இந்த 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையை தேடுவதற்காக 5 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, என்ன தேடினாங்க, கிடைக்கல. துப்பு கிடைக்காம, துப்பு துளக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணை பெற்ற அந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய நரகமா இருந்திருக்கும் பாருங்க. 4 நாட்கள் டிக்கெட்டு சீட்டும் தேடினாங்க. வேற எங்கேயா போயிருப்பாங்களா, வேற எங்கேயும் கடத்திருப்பாங்களா, பஸ் ஸ்டாண்டு, போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பக்கம், சொந்தக்காரங்க ஒரு பக்கம், வேற ஹைவேல போய் தேடி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில இன்றைய தினம் அவங்க வீடு, அதாவது முத்தையால்பேட்டையில சோலை நகர்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கால்வாய் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அங்க ஒரு மூட்டை கிடக்கு. சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மூட்டை போய் பிரிச்சு பார்த்தா உள்ள அந்த பாப்பா கை கால்லாம் கட்டப்பட்டு ஏதோ ஒரு மிருகம், மனுஷன்ற பேர்ல வாழ்ந்த மிருகம் தனியாவோ கூட்டமாவோ இந்த அப்பாவி பொண்ணு எப்படி எல்லாம் மனசு வந்து. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிமீட்டர், இந்த ஜியோகிராஃபியை பார்க்கும்பொழுது அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அப்பாவுடைய சடலம் கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தைக்கு தெரிந்தவனோ அறிந்தவர்களோ இதை பண்ணியிருப்பதற்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மேலதிக விவரங்கள் போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து தான் வரும். இன்னும் நிறைய துப்பு கிடைத்த பிறகு அவர்கள் குற்றவாளிகளை நெருங்கி கைது பண்றதுக்குள்ள அவங்க தப்பித்து போகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல அநியாயமா விளையாட போன என் பொண்ணு இப்படி அநியாயமா செத்து போச்சுன்னு கொந்தளித்த மக்கள் ரோட்ல இறங்கி சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அங்க போலீஸ் பல கட்டமா அவர்கள் சமாதானம் பேசுறாங்க. துணை ராணுவ படையினரும் அங்க அமைதிக்கு எந்த குந்தகம் கூட குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பட் மேட்டர் என்னன்னா, இந்த குழந்தைக்கு இந்த அநீதியை பண்ணவன் யார்? பல சம்பவங்கள் இதுதான் கடைசி திரும்ப திரும்ப சொல்லி மறுபடியும் இப்படி நடந்துகிட்டே இருக்கல. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நிர்பயான ஒரு கேஸ் சர்வதேச செய்தியா வந்தது. நீ ஒரு நிர்பயாவை கூட நம்ம இழக்க மாட்டோம்னு. நிர்பயாவுடைய ஒரிஜினல் பேரே வேற. நிர்பயானா பயமற்றவள்னு பேர் வச்சு இதுதான் இந்த நாட்டினுடைய கொடூரமான கற்பழிப்பு, கொடூரமான கொலைகளுக்கான கடைசி கேஸ் இருக்கணும் சொல்லியும் திரும்ப திரும்ப இதெல்லாம் செய்வது யார்? இதையெல்லாம் தடுத்து நிறுத்த போவது யார்? இதே மாதிரி சிங்கப்பூர்ல பண்ணிட்டவன் சுதந்திரமா மூச்சுட முடியுமா? கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போயிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு அத்துமீறல பண்ணிட்டு அவன் உயிரோட நடமாட முடியுமா? அப்புறம் இங்க மட்டும் ஏங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கைது பண்ணப்பட்டவனுங்க ஏதோ ஆடியோ லான்ச்சுக்கு வர ஹீரோஸ் மாதிரி கையை காட்டு போறானுங்க. ஆப்கானிஸ்தான் எல்லாம் சுதந்திரமா வந்த 66 நாடுகள்ல சுதந்திரமா வந்த அந்த பைக் கப்பிள்ஸ் இங்க ஜார்க்கண்ட்ல தாண்டறதுக்குள்ள 7 பேர் போய் பாஞ்சு கற்பழிச்சு வச்சுக்கிறானுங்க. எங்கிருந்து வந்து இந்த தைரியம்? அப்ப இங்க கடுமையான சட்டங்கள் இல்ல, தண்டனைகள் இல்ல,
அப்ப சிஸ்டம் ஹை டைம் இதை நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி மிக கடுமையான சட்டங்கள் கொண்டு வருவதற்கான நேரம் வந்து விட்டது. இதே ஏரியால கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் பக்கத்துல 7 நாளைக்கு முன்னாடி ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழால பாத்ரூம் போன ஒரு குட்டி பாப்பா, மைனர் பொண்ணு காணோம். ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுல வந்து அடிச்சு பிடிச்சு வந்து ஓன்னு அழுகுது. என்னன்னு பார்த்தா அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்த 2 பேரு இந்த கர்ச்சிப்பை வாயில வச்சு பொத்தி சாக்கு மூட்டையில் போட்டு கட்டி கடத்தி கொண்டு போயிருக்கானுங்க. ரொம்ப தூரம் கொண்டு போய் ஆத்தூரமா அந்த இதை சாக்கு கழட்டு பொழுது 1/2 மயக்கத்துல அந்த பாப்பா இருக்கா. ஒருத்தன் போன்ல பேசிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பக்கத்துல வரான். தான் முழு சக்தியும் கொண்டு வந்து தைரியமா அவனுடைய காலை கடுமையா கடிச்சு வச்சுட்டு அங்க இருந்து மின்னல் வேகத்துல ஓடி தப்பி வீட்டுக்கு வந்திருக்கான். இது போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் நாய் கடிச்சிருச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான், காலேஜ் படிக்கிற பையன். அந்த நாய் கடிச்ச அந்த தடத்தை பார்க்கிற பொழுது அது வந்து நாயின் பற்கள் மாதிரி இல்ல, மனித பற்கள் மாதிரி இருக்குன்னு உஷாரா என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க. போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சப்பதான் தெரியுது இவனும் அவன் ஃப்ரெண்டும் இவன் அவன் சொந்தக்கார வீட்டுல தங்கி இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான். அந்த திருவிழால கூட்டத்தை அட்வான்டேஜ் எடுத்து அந்த பொண்ணு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி இப்படி ஒண்ணு பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. துணிச்சலா அந்த குட்டி பாப்பா காலை கடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. வலி தாங்க முடியாம அது செப்டிக் ஆயிடுமா, அதனால பிரச்சனை வரும் மைண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவன் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு பாக்ஸோ போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க. ஆனா இன்னொருத்தர் கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கான். ஜார்க்கண்ட்லயும் அதேதான், 4 பேரை அரெஸ்ட் பண்ணீங்க, மீதி 3 பேர் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருப்பான். டூரிஸ்ட் வேஷம் போட்டு சாமியார் வேஷம் போட்டு எங்கேயே தப்பிச்சு சுதந்திரமா அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா பாதிக்கப்பட்டவங்க பாண்டிச்சேரியில அந்த சிறுமிக்கு நடந்து மிகப்பெரிய அநீதிங்க. அடுத்து என்ன நடக்கும்? ஒவ்வொரு ஆவணத்தையா கோர்ட்ல சப்மிட் பண்ணி அவன் மறுபடியும் இந்த பொள்ளாச்சி கேஸ்ல வந்து என்னை விட்டுருங்கண்ணான்னு பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னு கதறான். அந்த பெண்களினுடைய அவர்களுக்கு அநீதி இழைத்தவங்களாம் இப்ப சுதந்திரமா நடமாடிட்டு இருக்கானே, அது மாதிரி இழுத்தடிக்க போறோமா? இல்ல இதற்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணுமா? தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர் மிகுந்த விழிப்புணர்வோடு மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. உங்களை நான் பயப்பட சொல்லல, வதந்திகளை நம்ப சொல்லல, ஆனா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்கப்பா தான் நான் சொல்றேன். சொல்லி கொடுத்து வளங்க. எவனா இருந்தாலும் திருப்பி அடிக்க சொல்லுங்க, கத்த சொல்லுங்க. இந்த உலகம் முன்ன அவ்வளவு எல்லாம் சுத்தி இருக்கிற அத்தனை பேர் கெட்டவங்கள எவனோ ஒருத்தர் நல்லவன் இருப்பான்ல, அவனை பிடிச்சு நம்ம வெளில வரலாம். நம்ம குழந்தைகளை நம்ம பேணி பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்ம குழந்தைகள் மூலமா வேற ஒருத்தங்களுக்கு எந்த அநீதியும் நடந்துடக்கூடாது. சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒவ்வொரு வீடியோல நான் ஏதாவது சொல்றேன். பொம்பளை பிள்ளை எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆம்பளை பசங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம வீட்டுல இருந்து சொல்லி கொடுக்கணும். பாண்டிச்சேரியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் சிறுமி. அவள் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குற்றவாளிகள், நீதி, அவர்களுக்கான தண்டனை, அது அனைத்தும் கிடைக்கும் வரை இந்த கேஸை நம்ம விட போறதில்ல. தொடர்ந்து சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த செய்தியை உங்க நண்பர்கள், ஃபேமிலி, நலன் விரும்பிகள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலனே சொல்லட்டும்.